நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டங்கள் வாயிலாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் அவர் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் டி.ஆர்.பாலு ஆகியோரை ஆதரித்து இன்று மாலையில் பிரச்சாரம் செய்கிறார். இதற்கிடையே வடசென்னை திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தனது சட்டமன்ற தொகுதியான கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளார். தமிழகத்தில் இன்னும் 3 நாட்களில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று பரமக்குடியில் வாகன பேரணி செல்கிறார். ஜே.பி. நட்டா வருகையை ஒட்டி பரமக்குடி பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் சாத்துமா நகரில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் தேர்தல் பிரச்சார தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் ராஜேந்திரன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை அவதூறாக பேசியதாக கூறி திமுக மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ராஜேந்திரன், அஜாக்ஸ் பரமசிவம் ஆகிய 2 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானால் கைப்பற்றப்பட்ட கப்பலில் உள்ள 17 இந்திய மாலுமிகளை அதிகாரிகள் சந்திக்க உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் தாக்குதல் கவலை அளிப்பதாகவும் இருதரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் பேசினார். இதற்கிடையே 17 இந்திய மாலுமிகள் இருந்த கப்பல் ஒன்றை ஈரான் ராணுவம் தன்வசம் பிடித்து வைத்துள்ள தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர்களை மீட்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.